கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. சசிகலா அனைவராலும் சின்னம்மா என்று அழைக்கக்கூடிய ஒரு பெண்மணி இப்போ ஒரு புதிய கட்சி ஒன்று தொடங்கி இருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். தேர்தல் வருகிறது. தேர்தல் சமயத்தில் நிறைய லெட்டர் பேட் அமைப்புகள் உருவாகும். அந்த மாதிரி ஒரு லெட்டர் பேட் அமைப்பு தான் இது அப்படிங்கிற மாதிரி தான் மக்களால் பார்க்கப்படுது. இப்போ அதிமுகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? சசிகலாவுக்கு அகைன்ஸ்ட் ஏதாவது பண்ணுவாங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அது ஒரு இதே கிடையாது. அதாவது அவங்க தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும். நானே இந்த ஊர்ல தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சாதி மக்கள் எல்லாம் கூட்டி எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நான் ஒரு கொடி வெளியிட்டிருக்கேன். உண்மையான அதிமுக தொண்டர்களாக இருக்கட்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தொண்டர்களாக இருக்கட்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொண்டர்களாக இருக்கட்டும், இவங்க முழுக்க ஐயா எடப்பாடி பக்கம் தான் நிற்பாங்களே தவிர ஜெயலலிதா கூட இருந்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க பின்னாடி போறதுக்கான சூழல் வாய்ப்புகள்லாம் கிடையாது. இவங்க தேர்தல் நேரத்தில் மட்டும் வெளியே வருவதுங்கிறது எப்படி? அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தேர்தல் சமயத்துல வெளியே வர்றதுக்கான காரணம் முழுக்க திமுகவுடைய தூண்டுதல், திமுகவுடைய பின்னணியில் தான் காரணமா இருக்க முடியும். தேமுதிக எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு? தன்னுடைய உழைப்பால் உருவாக்கிய திருமண மண்டபத்தை இவர்கள் ரோடு விரிவாக்கங்கிற பேரில், பாலங்கட்டுங்கிற பேரில் இடிச்சிட்டாங்க. அதற்கு நீதி கிடைக்க வேண்டும். நமது மண்டபத்தை இடித்த திமுகவிற்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அந்த கட்சியை உருவாக்குனாங்க. அவர் இருக்கிற வரைக்கும் எந்த சூழலையும் சமரசமே பண்ணிக்கல. முழுக்க திமுக எதிர்ப்பு. அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் அவர்களுடைய உண்மையான தொண்டர்கள் எல்லார் மனசுலையும் என்ன இருக்கும்? சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இருப்பது முத்து ரமேஷ் நாடார் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கேன் சார். சசிகலா அனைவராலும் சின்னம்மா என்று அழைக்கக்கூடிய ஒரு பெண்மணி இப்போ ஒரு புதிய கட்சி ஒன்று தொடங்கி இருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அவங்க அதிமுகவுடைய பொதுச்செயலாளர்னு சொல்லி ஜெய டிவியில் தொடர்ந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அது சும்மா ஒரு பேக் நியூஸ் மாதிரி அவங்க போடுறது மக்களால் கிண்டல் அடிக்கப்பட்டது, கேலி கூத்தாக பார்க்கப்பட்டது. அதாவது பொதுச்செயலாளர், அதிமுக பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க. ஆனால் இவங்க வெளியே வந்த காலத்துலேருந்து பாருங்கள், டெய்லியும் ஜேடிவியில் ஏதாவது ஒரு அறிக்கைங்கிற பேரில் கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா, தியாக தலைவி சின்னம்மாலாம் போடுவாங்க. இது ஒரு விளம்பரத்துக்காகவும் நகைச்சுவையாகவும் வேடிக்கையாகவும் பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். அவங்க இன்றைக்கி திடீர்னு அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு கொடியை அறிமுகப்படுத்தி நான் இவர்களை ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அதே சசிகலா அம்மாவுடைய கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அவங்களே மாற்றி கருத்து சொல்கிறாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் அவங்க அத்தைக்கு எதிராக கருத்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடிக்கு பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் வருகிறது. தேர்தல் சமயத்தில் நிறைய லெட்டர் பேட் அமைப்புகள் உருவாகும். அந்த மாதிரி ஒரு லெட்டர் பேட் அமைப்பு தான் இது அப்படிங்கிற மாதிரி தான் மக்களால் பார்க்கப்படுது. சரி, இப்போ இந்த சசிகலா அவங்க புதிய கட்சி தொடங்குறதால எடப்பாடி அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமா? அதிமுக ஓட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது. அதிமுக ஓட்டு பிரியறதுக்கு 100% வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதிமுகவுடைய தொண்டர்கள் முழுக்க திமுகவுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள். திமுகவை வீழ்த்த வேண்டும். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்ட அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் செயல்படக்கூடியவர்கள். இவங்க தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறோம், கொடி வெளியெடுத்துருவோன்றது இவங்க திமுகவினுடைய தூண்டுதலின் பெயரில், திமுகவுடைய தூண்டுதல் பேரில் தான் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் தான் உண்மையான அதிமுக தொண்டர்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க ஜெயிலிருந்து கிட்டத்தட்ட 3-4 வருஷமாகி அவங்க எதுவுமே பண்ணலை. திடீர்னு சொல்லி தேர்தல் வர்றதுக்கு இன்னும் ஒரு மாதம், தேர்தல் அறிவிக்கிறது இன்னும் 1 மாதம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது முழுக்க திமுகவுடைய தூண்டுதலின் பெயரில் அதிமுகவை வீழ்த்த வேண்டும். ஐயா எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கு பின்னாடி இருந்து செயல்படுறது திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் சொல்ல முடியும். இப்போ பாருங்கள், பன்ரெட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இருந்தாங்க, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட. திடீர்னு வெளியே அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு தாவேக்கா கூட போய் நாங்கள் இருக்கிறோம், அவங்க கொடுக்கக்கூடிய தொகுதியில் போட்டி போடுறோன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தேர்தல் சமயத்தில் எதுக்கு நடக்குது? தேர்தல் சமயத்தில் கட்சி ஆரம்பித்தாதான் அது கட்சியா? தேர்தல் சமயத்தில் கட்சி ஆரம்பித்து தான் மக்கள் தொண்டு பண்ண முடியுமா? அப்போது பல ஆண்டுகளாக கட்சி நடத்துபவர்கள்லாம் என்ன சொல்கிறது, இவங்க திடீர்னு தங்களிடம் ஏதோ பணம் இருக்கிறது,
ஊடகம் இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் சாதி பின்னணி இருக்குது. இந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன், எனக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்குது, நான் முன்னாள் ஒரு ஜெயலலிதா அவர்களோட நெருக்கமாக இருந்தேன்னா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து அதிமுகவில் அவங்களுடைய சின்னம் என்பது இரட்டை இலை. அப்படி இருக்கும்போது இவங்க புதுசாக ஒரு கொடியை விடுறதும் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறதெல்லாம் தேவையில்லது, அவசியமற்றது. அதனால் இந்த சமயத்தில் அவர்கள் செய்வதனால இவங்க பின்னாடி திமுக இருக்கிறது. ஆளுங்கட்சியான திமுக மக்கள் விரோத கட்சி, மக்களுக்கு எதிரான கட்சி, தொடர்ந்து தமிழக மக்கள் வந்து பல்வேறு வகையில் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஆட்சி செஞ்சுருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. அது செவிலியர் போராட்டமாக இருக்கலாம், தூய்மை பணியாளர்கள் போராட்டமாக இருக்கலாம், டாஸ்மாக் பணியாளர்கள் போராட்டமாக இருக்கலாம், கிராம அலுவலர்கள் போராட்டமாக இருக்கலாம், கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டமாக இருக்கலாம். சொல்லப்போனால் மாற்றுத்திறனாளிகளெல்லாம் போராடிய காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம். கூவம் ஆற்றுல இறங்கி போராடக்கூடிய நிகழ்வுலாம் நடக்குது. இப்படி படு மோசமான ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும், தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி மலர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கோபத்தோடும் கொந்தளிப்போடும் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் குழப்பம் ஏற்படுத்துகிற விதமாக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கருப்பு சிவப்பு வெள்ளை கொடியில் 3 பேர் படத்தை போட்டு உருவாக்குறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்படி தானே பொதுமக்கள் பார்ப்பாங்க. உண்மையான அதிமுக தொண்டர்களாக இருக்கட்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தொண்டர்களாக இருக்கட்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொண்டர்களாக இருக்கட்டும், இவங்க முழுக்க ஐயா எடப்பாடி பக்கம் தான் நிற்பாங்களே தவிர ஜெயலலிதா கூட இருந்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க பின்னாடி போகிறதுக்கான சூழல் வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஏன்னா இவங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சியோ 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சியோ மக்களுக்கு தேவையான சேவைகளையோ போராட்டங்களையோ இல்லை அறிக்கைகளையோ ஒரு அரசுக்கு ஒரு அழுத்தத்தையோ கொடுத்துருந்தால் வரவேற்றிருப்பாங்க. இவங்க வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும் வெளியே வருவதுங்கிறது எப்படி? அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தேர்தல் சமயத்துல வெளியே வர்றதுக்கான காரணம் முழுக்க திமுகவுடைய தூண்டுதல், திமுகவுடைய பின்னணியில் தான் காரணமா இருக்க முடியும். திமுக வீக்கா இருக்கும்போது சசிகலாவால அதிமுக ஓட்டு வந்து பிரியாது அப்படின்ற இருக்கிற பட்சத்துல திமுக சசிகலாவை தூண்டி விட்டு என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு வந்து ஒரு சாதி பின்னணி இருக்குது. அப்போ அந்த சாதியில வந்து ஒரு சில பேர் வந்து ஓட்டு நம்ம வந்து வாங்கலாங்கிற அடிப்படையில் திமுக நினைக்குது. ஆனால் உண்மையான தொண்டர்கள் வந்து சாதி ரீதியாகவோ எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான திமுகவுக்கிட்டேயோ போய் சேர மாட்டாங்கிறத நிதர்சனமான. இந்த உண்மை தெரியாமல் இந்த மாதிரியான குழப்பங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தேமுதிக திடீர்னு எப்படி அங்கே கூட்டிகிட்டு போகுது. அப்போ அவங்களுடைய நோக்கம் நம்ம வந்து வீழ்ந்து விடுவோம், நம்ம சரியாக ஆட்சி பண்ணலை அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியுது. தமிழ்நாட்டில் திமுக 2026 படுதோல்வி அடையும் அப்படிங்கிறது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும். அப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரியான வேலைகளை பண்றாங்க. சார் இப்போ நீங்க சொல்றத பார்த்தா வந்து சசிகலா வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. திமுக கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க. திமுக கூட கூட்டணி வச்சா அவங்க நேரடியாக திமுகவோட ஆளுன்றது தெரிஞ்சிடும் இல்லையா? மறைமுகமாக செயல்படுறதுனா அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். இப்போ நீங்க வந்து என்ன சொன்னீங்க, சசிகலாவோட அந்த அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி சைடுல வந்து ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு. ஓட்டு பர்சன்டேஜ் அந்த கம்யூனிட்டிக்கு இருக்கு, அது சசிகலாவுக்கு இருக்கான்னா கிடையாது. ஆனால் திமுக அந்த மாதிரி எதிர்பார்த்து இந்த மாதிரி வேலைகளை செஞ்சிருக்குன்னு சொல்ல வரேன். புரியல உங்களுக்கு? அவங்க வந்து அதிமுகவுடைய முகமாக அதிமுக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய தோழியாக தான் பார்க்கப்படுறாங்களே தவிர மற்றபடிக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ இவங்க போய் நான் திமுக இப்போ ஓபிஎஸ் இருக்காரு, அவர் திமுக சேர்ந்தா அவருக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க மக்கள்? அவரை வந்து 3 முறை முதலமைச்சராக்குனது அதிமுக. தமிழ்நாட்டின் உச்சகட்ட பொறுப்பான முதலமைச்சர் பதவியே 3 முறை வழங்கிய ஒரு கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு அவர் வந்து திமுக ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார் அப்படின்னா, அவரை 3 தடவை முதலமைச்சராக்கின ஜெயலலிதா அவர்களுடைய நிரந்தர எதிரின்னு சொல்லக்கூடிய திமுகவுக்கு ஆதரவாக அவர் போறார் அப்படின்னா மக்கள் அவர்கள் எப்படி ஆதரிப்பாங்க? எந்த அடிப்படையில் பார்ப்பாங்க? உச்சகட்ட பதவியே 3 தடவை உங்களுக்கு வழங்கின ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு எதிராக நீங்க போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சார் இப்போ வந்து என்னன்னா அதிமுக வந்து ஏற்கனவே வந்து ஒரு 4 துண்டா பிரிஞ்சிருக்கு. 4 துண்டா பிரிஞ்சிருக்கா? எப்படி சொல்லுங்க? ஒரு துருவமா இருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கருத்து வேறுபாடாக வெளியே போனாங்க. அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கு என்று ஒரு கொடி, அவங்களுக்கு என்று ஒரு தொண்டர்கள். ஆனா இன்னைக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும்,
மக்கள் விரோத திமுகவே வீழ்த்த வேண்டும். அப்படிங்கும்போது என்டிஏ கூட்டணியிலிருந்து அதிமுக கூட அவங்க இன்னைக்கு ஒன்றா பயணிக்கிறாங்க, எல்லாம் ஒன்றா தானே இருக்காங்க. இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின் போது எப்படி பார்த்தாலும் சசிகலாவோட அக்கா மகன் தான் வந்து அந்த கட்சியை வச்சிருக்காரு. இப்போ சசிகலா வந்து அவங்க கட்சிக்கு பேர் சூட்டல. இந்த கட்சியோட பேரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா இருக்கலாமா, இல்ல இவங்களோட கூட்டணி வைப்பாங்களா? அதாவது டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு அரசியல்வாதி. அவர் வந்து கொள்கை கோட்பாடு இந்த அடிப்படையில் தான் அவர் முழுக்க முழுக்க திமுக ஒரு தீய சக்தி, அதுக்கு எதிராக தான் நான் இருப்பேங்கிற கொள்கையில் அவர் இருக்கார். இது அவர் இது வரைக்கும் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆனாலும் கூட அவங்க என்ன பண்ணாங்க, திமுகவுக்கு எந்த இடத்துலையும் ஆதரவு கொடுக்கல. திமுகவை முழுக்க முழுக்க எதிரியாக தான் பார்க்குறார்கள், எதிராக தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது சசிகலா அம்மையார் அவர்கள் அமமுக நீங்கள் சொன்ன மாதிரி சேர்ந்தாலும் அவருக்கு ஒரு பதவி கொடுக்கப்படுமே தவிர, மற்றபடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ அதிமுகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? சசிகலாவுக்கு அகைன்ஸ்ட் ஏதாவது பண்ணுவாங்களா? அதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அது ஒரு இதே கிடையாது. அதாவது அவங்க தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும். நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சாதி மக்கள் எல்லாம் கூட்டி எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நான் ஒரு கொடி வெளியிட்டிருக்கேன். அந்த கொடியில வந்து எம்ஜிஆர், அண்ணா, ஜெயலலிதாமா அது மாதிரி இவங்க 3 பேர் இவங்க கொள்கை தலைவராக வச்சு அந்த கட்சியை தொடங்குறதா அப்படி சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ அவங்க அதிமுக ஏற்கனவே முதல்வருக்கு நெருக்கமாக இருந்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவோடைய படத்தை போட்டாங்க, இவங்க எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் அம்மா படத்தையும் போடுறதுங்கிறது அது அவங்களுடைய பிரச்சனை. அவங்க இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா திமுகவுடைய தூண்டுதல் பேரில் தான் நடக்குதுங்கிறது தான் மக்களுடைய பார்வையாக இருக்குது. சார், இப்போ இந்த விருப்ப மனுக்கள் வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இது வந்து அதிமுக சைடில் நிறைய காசு வாங்கிட்டு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியா போயிட்டு இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, அதெல்லாம் வந்து சும்மா தவறுதலாக சொல்லக்கூடியது. விருப்ப மனுன்றது இப்போ நான் அதிமுகவுடைய உறுப்பினர், அதிமுகவுக்காக நான் உழைத்திருக்கிறேன். தொண்டர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டில் எதுனா அதிமுக தான். சாதாரண தொண்டர் அமைச்சராகலாம், ராஜ்யசபா உறுப்பினராகலாம், ஏன் முதலமைச்சராக கூட ஆகலாம் அப்படிங்கிறத பல முறை நிரூபித்த கட்சி அதிமுக. அப்போது அந்த கட்சியில் விருப்ப மனுங்கிறது வந்து யார் வேணாலும் கொடுக்கலாம், எந்த தொகுதிக்கு வேணாலும் யார் வேணாலும் கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப நேர்மையாக இதை செய்கிறாங்க. அப்படிங்கும்போது அதில் ஒரு சில பேர் சும்மா ஒரு களங்கத்தை கற்பிக்க வேண்டுங்கிற அடிப்படையில் இந்த மாதிரியான பொருள்களை பொய் செய்திகளை பரப்பிட்டு தான் இருக்காங்க. விருப்ப மனு வந்து நீங்கள் ராயப்பேட்டில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் வாங்குறீங்க, மறுபடியும் நீங்கள் தலைமை அலுவலகத்தில் இருந்தால் புள்ள பண்ணி கொண்டு கொடுக்கீங்க. அதுக்கு எதுக்கு காசு அதிகமாக கொடுத்து வாங்கணும்? இப்போ உங்களுக்கு விருப்ப மனு தரல, ஒரு குறிப்பிட்ட ஆளுகளுக்கு தான் நாங்கள் கொடுப்போம்னு சொன்னால் அதில் வந்து ஊழல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதில் பணம் பறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க அப்படி கிடையாது. அதிமுக தொண்டர்கள் யாராக இருந்தாலும் எந்த தொகுதியாக இருந்தாலும் விருப்ப மனு கொடுங்கன்னு தானே சொல்கிறாங்க. விருப்ப மனு கொடுக்கறதுங்கிறது நம்ம கட்சியுடைய பலம் என்ன. ஒரு தொகுதி இருக்குது, உதாரணத்துக்கு இது சைதாப்பேட்டை தொகுதி அப்படின்னா சைதாப்பேட்டை தொகுதியில் 50 பேர் அதிமுக சார்பாக போட்டிடுறதுக்கு விருப்ப மனு கொடுக்குறாங்கன்றது அந்த கட்சிக்கு ஒரு பெருமை. சைதாப்பேட்டை தொகுதியில் எங்களுக்கு அந்த 50 சட்டமன்ற உருவாக்கக்கூடிய அளவிற்கு சட்டமன்ற உறுப்பினராகிறதுக்கு தகுதியான உறுப்பினர்கள் எங்கள் கட்சியில் இருக்குன்றது அவங்களுக்கு பெருமை. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அதிக அளவில் விருப்ப மனுவை வெளியே கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்களா, இல்லை யாருக்கும் கொடுக்காம டிமாண்ட் பண்ணி பணத்தை அதிகமாக வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்களா? இது வந்து முழுக்க முழுக்க பொய்யான தகவல், திட்டமிட்டு ஒரு அவதூறு பரப்பணுங்கிற மாதிரி சொல்லக்கூடிய விஷயம். சார், இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது யாருக்கு சாதகமாக அமையும்? ஏன்னா இப்போது அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு தேமுதிக கட்சி வந்து திமுகவுக்கு போயிருக்காங்க. ஸோ இது அடிப்படையாக வச்சு நீங்கள் சொல்லுங்கள். அதாவதுங்கம்மா, தேமுதிகவுக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது இருக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, தேமுதிக எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு? தன்னுடைய உழைப்பால் உருவாக்கிய திருமண மண்டபத்தை இவர்கள் ரோடு விரிவாக்கங்கிற பேரில், பாலங்கட்டுங்கிற பேரில் இடிச்சிட்டாங்க. அதற்கு நீதி கிடைக்க வேண்டும். நமது மண்டபத்தை இடித்த திமுகவிற்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அந்த கட்சியை உருவாக்குனாங்க. அவர் இருக்கிற வரைக்கும் எந்த சூழலையும் சமரசமே பண்ணிக்கல, முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு. அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் அவர்களுடைய உண்மையான தொண்டர்கள் எல்லார் மனசுலையும் என்ன இருக்கும்? திமுக எதிர்ப்புங்கிறது ஆளை பதிஞ்சிருக்கு. ஏன்னா நம்மளுடைய தலைவருடைய மண்டபத்தை இடித்த கட்சி, நம்ம தலைவர் உயிரோடு இருக்கிறவரை அந்த அவங்க கூட கூட்டணியே வச்சுக்கிட்டதே கிடையாது அப்படின்னு தான் இருக்கும். இவங்க இன்றைய சூழலில் அதிமுக தான் வெற்றி பெறுங்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கும்போது
அதை உடைக்க வேண்டும். அதிமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, நம்ம ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் திமுக இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுருக்குங்கிறது விஜயகாந்த் தொண்டர்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய தாக்கத்தில் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது ஒரு விஷயமும் இல்லை. அந்த கூட்டணி குறித்த முடிவுகள் எல்லாமே அவங்க தான் விருப்பத்தோட எதுவுமே எடுக்கல, எல்லாம் தொண்டர்கள் விருப்பப்படி தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாக்குற ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் சொல்லிட்டு இருக்காங்க. அது தொண்டர்கள் முழுக்க முழுக்க இவங்களுக்கு எதிராக, தலைமைக்கு எதிராக திரும்பிட்டாங்க. தலைவருடைய மனைவியாக இருந்தாலும் தப்பு பண்ணா தப்பு தான் அப்படின்னு சொல்லி சாதாரண தொண்டர்கள்லாம் சோசியல் மீடியாவில் போட்டு அந்த அம்மாவை கேள்வி கேட்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, நான் தொண்டருக்கு விருப்பத்துக்கு ஏற்ப தான் முடிவெடுத்தேன், நான் என் தம்பி என் பையன் 3 பேர் சேர்ந்து முடிவெடுத்து நான் சொல்ல முடியும்? அவங்க சொல்கிறது அப்படி தானே சொல்லுவாங்க. இது ஒரு அரசியல்வாதி, அப்படி அரசியல் தானே பேச முடியும். அதை விட்டுட்டு அவங்க உண்மையை எப்படி சொல்ல முடியும்? சார், இப்போ இந்த கட்சி அதிமுக கட்சியோட மூத்த தலைவராக இருந்த ஒரு தலைவர் தான் செங்கோட்டையன் அவர்கள். இப்போ அவர் தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. இப்போ ஜெயலலிதா அம்மா எங்கே போகிறதா இருந்தாலும் அவர் தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுவாங்க, பிரச்சாரத்துக்கு அவர் தான் எல்லாரும் முன்ன ஏற்பாடு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவர் தாவேக்கால இணைஞ்சு அங்கே பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதனால அதிமுகக்கு ஏதாவது இழப்பு ஏற்படுமா? இல்லை, அதாவது அவர் அதிமுக நீக்கப்பட்ட ஒரு நிர்வாகி அவருக்கு திமுகவில் சேர மனம் இல்லாமல் அவர் தாவேக்கான புதிய கட்சியில் போய் சேர்ந்திருக்காரு. அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் குக்கரங்கம்பல் வரை அறிந்த ஒரு தலைவர். அவருடைய அனுபவத்திற்கு தகுதிக்கு தாவேக்கா போன்ற கட்சியில் சேர்ந்ததே தப்பு அப்படின்னு இன்னைக்கு வருத்தத்தோடு இருக்கிறதாக நம்ம சோசியல் மீடியாலாம் பார்க்குறோம். ஏன்னா தாவேக்கால என் பேச்சை யாரும் மதிக்கிறது இல்லை, அந்த மாதிரியான தகவல்கள்லாம் வெளியே இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும்போது அவர் நாளைக்கே கூட மறுபடியும் எடப்பாடி அவர்களை சந்தித்து அதிமுக சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அவர் ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவே தவிர மற்றபடிக்கு ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அது என்ன வேணாலும் நடக்கலாம், அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம தேர்தல் அறிவித்து வேட்பாளர் அறிவிக்கும் போது கூட்டணி மாறின நிகழ்வுகள்லாம் இருக்குது. அவருடைய அனுபவத்திற்கும் தகுதிக்கும் அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய ஏஜ்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாருமே பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு 27 வயசு. அவங்க வேறு எதுவுமே சொல்கிறது கிடையாது. தளபதி தாவேக்கா இதுதான் சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் ஒரு பலமுறை அமைச்சராக இருந்த ஒரு மூத்த அரசியல்வாதி. அப்படிங்கும்போது அவரால் அங்கே தாக்கு பிடிக்க முடியுமா, இவரும் போய் அவங்க கூட சேர்ந்து தளபதினு கத்த முடியுமாங்கிறதெல்லாம் தெரியல. அது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அவருடைய இந்த அரசியல் முடிவுன்றது அதிமுகவுக்கு எந்த பாதிப்பு இல்லை. ஏன்னா அவருடைய அரசியல் என்பதே கோபிச்செட்டிப்பாளையன்ற ஒரு தொகுதியை வச்சு தான். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமுதாயம் நாடார் சமுதாயம். அப்போது நாடார் சமுதாயத்திற்கு ஒரு பிரதிநிதித்துவமோ வாய்ப்போ அதிமுக சார்பில் கொடுக்கப்பட்டால் அவர் நிச்சயம் படுதோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படியான ஒரு சூழல் தான் உருவாகும். ஆனால் அதுக்கான சூழல் இருக்கா, இல்லை மறுபடியும் அதிமுகவுக்கு வராறன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்க முடியும். சார், இப்போ திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி எல்லாரோட பார்வையும் அந்த கொங்கு தொகுதி அப்படின்ற அந்த தொகுதி மேலே தான் இருக்குது. அந்த தொகுதியில் இருக்கிறவங்க ஓட் யார் பக்கம் போகும்? அதாவது கொங்கு பகுதியின் மண்ணின் மைந்தர் யாரு சொல்லுங்க. திமுக சொன்னா செந்தில் பாலாஜி சொல்லுவாங்க. முதல்வராக இருக்கக்கூடியவர்கள் யாரு? எடப்பாடி எடப்பாடி அவர்கள். அதாவது கொங்கு பகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் முன்னாடி ஐயா ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் கொங்கு பகுதியை சேர்ந்தவர், ஒரு முதலமைச்சராக இருந்தவர், இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய தலைவர். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி சுப்பிரமணியம் அவர் நிதி மந்திரியாக இருந்தார், தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான தலைவர், இப்படிலாம் இருந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தங்களுடைய கொங்கு பகுதியினுடைய மண்ணின் மைந்தர் முதலமைச்சராக வேண்டும், முதலமைச்சராகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு இருக்கிறது. 188 சட்டமன்ற தொகுதியில் போய் அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாக இருக்குது, மக்கள் தன்னெழுச்சியாக அவரை வரவேற்கக்கூடிய சூழல் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே என்ன நினைப்பாங்க, நம்ம பகுதியை சேர்ந்தவர் முதலமைச்சராக வேண்டும், நம்ம பகுதியை சேர்ந்தவங்க முதலமைச்சரானா நம்ம பகுதியை கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து வேகமாக நம்மளுக்கு டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ சேலத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை மேம்பாலங்கள் ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. இப்போ ஏன் சொல்லப்போனால் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி திறந்தாங்க கோயம்புத்தூரில் ஒரு பாலம், மிகப்பெரிய பாலம், 12 கிலோமீட்டர், ஜிடி நாயுடு பாலம்லாம் பேர் வச்சு அது சர்ச்சையாச்சுங்களா. அந்த பாலத்தையே உருவாக்குறது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதே மாதிரி விவசாயி, அவர் இயல்பில் ஒரு விவசாயி, கொங்கு பகுதிக்கு இருப்பது ஒரு விவசாயிகள் அதிகம் உள்ள ஒரு பகுதி. அப்போ அவங்க தங்களில் ஒருவரை முதல்வராக வர வேண்டும் என்பதற்கு சாதி மதம் அரசியலெல்லாம் தாண்டி விரும்புவாங்களா, யாரோ ஒருத்தர் ஆந்திராவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் முதலமைச்சராக விரும்புவாங்களா? அப்போ ஆந்திராவை சேர்ந்தவர் முக்கியமா, நம்ம பகுதியை சேர்ந்த மண்ணின் மைந்தர் முக்கியமான, நம்ம பகுதியை சேர்ந்த மண்ணின் மைந்தர் தான் முக்கியங்கிற அடிப்படையில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதிமுக கொங்கு பகுதியில் தொடர்ந்து
பல முறை அதிக அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்ப கொங்கு தொகுதியில வந்து வகுப்பு ரீதியான அடிப்படை வச்சு ஓட்டுகள் பிரியாதா? பெரியார் அதாவது அந்த பகுதியைச் சேர்ந்த இப்போ இவர் வந்து பெரும்பான்மையான கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்தினுடைய ஆதரவு எங்கே இருக்குது? அதிமுகவில் தான் இருக்குது. பாட்டாளி மக்களுடைய முழுமையான ஆதரவு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் இருக்குது. அதை தாண்டி அனைத்து சமுதாயத்தையும் அவங்க அந்த பகுதி மக்கள் அந்த மண்ணின் மைந்தர் தான் பார்ப்பாங்களே தவிர அவர் அந்த ஜாதி இந்த ஜாதியெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு ஏற்கனவே 4.5 வருஷம் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்து ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கெல்லாம் சேவை செய்கிற அளவில் சொல்லப்போனால் நீட்டு 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு பெற்று தந்ததாக இருக்கட்டும், அதுமாரி ஏரி குளங்கள்லாம் தூர்வாரிக்கு பராமரிப்பு பண்ணி பார்த்ததாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு நிகழ்வுகளில் அவர் மறுபடியும் வரணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் தான் கொங்கு பகுதி மக்கள். அதை தனித்த ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதை தான் நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவருக்கு தான் ஆதரவு இருக்கும். அரசியல் விமர்சனங்களை பற்றி தெளிவான தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.